ஹே காய்ஸ், இது என்னோட ஃபர்ஸ்ட் மினி விலாக். எனக்கு வந்து சண்டே மார்னிங் சிக்கன் குழம்பு வைக்கலான்ட்டு தான் ரெடி பண்ணேன். ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் ஊற்றிட்டு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்குனதுக்கப்புறமா வந்து ஒரு தக்காளியை போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இது வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து கிரேவி பண்ணுறது தான். அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டு வதக்கி விட்டோம்னா அந்த பச்சை கறி ஸ்மெல்லாம் கொஞ்சம் போயிடும். ஸோ அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு மூடி வச்சு 5 மினிட்ஸில் ஒரு 10 மினிட்ஸ் அந்த இருக்கிற தண்ணியிலே வந்து அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் வெந்து வரும். அது கூடவே வந்து நமக்கு என்ன சிக்கன் மசாலா பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் எப்போயுமே வந்து காரத்துக்கு வந்து சில்லி பவுட்ரு போட மாட்டேன், ஏன்னா ரொம்ப காரம் அடிச்சிடும். அப்புறம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கறி வேகிற வரைக்கும். அப்புறம் சைட்லேயே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சி வச்சிட்டாரு. மார்னிங்கே வந்து இன்றைக்கி சப்பாத்தி வேணும் கேட்டனால சரி அவரே சப்பாத்தி மாவு பிணைஞ்சி சப்பாத்தி சுட்டுட்டாரு. இது கூட வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்தேன், அதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது கூட கொஞ்சமாக தேங்காய் வந்து அரைச்சி சேர்த்துட்டு பெப்பர் தூள், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து மல்லி இலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா கம கிரேவி ரெடி. சிக்கன் கிரேவி. மார்னிங் டிஃபன் வந்து இன்றைக்கி சிக்கன் ப்ளஸ் சப்பாத்தி சாப்பிட்டு டிஃபன் முடிச்சிட்டோம்.